வெல்கம் டு சினிமா விஷன். விஷால் அவர்கள் நடிப்புல சுந்தர் சி இயக்கத்துல மதகத ராஜா படம் பாத்தீங்கன்னா 2013 பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ்னு அறிவிச்சு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கான ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சுங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா நிறைய தடவை போட்டு போட்டு மாத்திருக்காங்க. அதாவது போன வருஷம் 2024 கூட பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு டேட் அறிவிச்சு, அந்த டேட்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. இப்ப இருக்கிற புது நியூஸ் என்னன்னா, இந்த படத்தை விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வராதனால ஏகப்பட்ட படம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 8 படத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அது கூட பாத்தீங்கன்னா இந்த மதகத ராஜா படமும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்றத அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஜெமினி பிலிம் சர்க்கியூட் இவங்க தாங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல சந்தானம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காமெடினா நடிச்சுட்டு இருக்கப்ப எடுத்த படங்க இது. இப்போ சந்தானம் அவர்கள் காமெடினை விட்டு ஹீரோ ஆயிட்டாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானம் சாரை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காமெடினா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்றத இந்த படம் நிரூபிக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஷால் அவர்கள் முதல் முறையா பாட்டு பாடியிருந்தாருங்க, மை டியர் லவ்வர்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் தாங்க பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த பொங்கலுக்கு ஜான் 12 ரிலீஸ் ஆக போகுதுன்றத படக்குழு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.